வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. செந்தில் பாலாஜிக்கு நேற்று நடந்தது என்ன? இன்னொரு பக்கம் விஜய் ஒரு லெட்டர் வந்து இன்றைக்கி சிபிஐட்ட கொடுத்துருக்காரு. அந்த லெட்டர் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு 7.5 ஆகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, செந்தில் பாலாஜிக்கு வேண்டியப்பட்ட மகிழ்ச்சி பிரமுகர் இருக்கார்ல, அவரையும் தூக்க போகிறாங்க. இதான் இப்போ வந்த செய்தி. ஆங்கில ஊடகம் இதை முழுக்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த தாஜ் மான்சிங் ஹோட்டல் அங்கே தான் வந்து விஜய் தங்கியிருந்தார். அது அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷாவுடைய அந்த அழுத்தம், இன்னும் குறிப்பாக பார்த்து அமித்ஷாட்ட பேசுகிறாங்க. இதை தவிர்ப்பதற்காக விஜய் என்றைக்கு சிபிஐ விசாரணை முடியுதோ அன்றைக்கே கிளம்பி வந்துட்டார். பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டு தான் அவர் ஃப்ளைட்டே ஏறார் இங்கேருந்து. ஆனால் அதற்கு பிறகு நிறையா சம்பவங்கள்லாம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காரெலாம் வந்தது. நேற்று சொல்லிட்டாங்க தனிச்சு தான் நிற்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் டிவிக்கே தனிச்சு தான் நிற்கும் அப்படின்ட்டு. அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த லெட்டர், விஜய் என்ன லெட்டர் கொடுத்தாரு சிபிஐட்ட, அந்த லெட்டரில் இருக்கக்கூடியதை தமிழில் இருந்ததை அவரே டிரான்ஸ்லேஷன் பண்ணி, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தமிழ் தெரியாதனால சொல்கிறார் என்ன நடந்தது. அந்த லெட்டரில் அப்படி என்ன பகிரங்கமாக செந்தில் பாலாஜிக்கு வலுவான ஆதாரங்கள் இருந்தது. போலீஸ் அதிகாரி எதுக்கு ஆம்புலன்ஸில் ஓட்டுநருக்கு பணம் கொடுத்தாங்க, எப்பயுமே போலீஸ் தான் வாங்குவாங்க, எப்படி பணம் கொடுத்தாங்க, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை இன்றைக்கி சிபிஐட்ட கேட்ட உடனே சிபிஐ இதெல்லாம் செந்தில் பாலாஜிகிட்ட கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஒன்று தெரியும், சிபிஐ விசாரணை விட்டு வெளியில் வந்த உடனே விஜய் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து, பாருங்கள் இந்த மாதிரிலாம் என்னை கேள்வி கேட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே. ஜனநாயகன் படத்தை வந்து பிஜேபி தான் முடக்குது, சிபிஐ வச்சு என்னை பழிவாங்குதல் நடவடிக்கையில் ஈடுபடுதுன்னு வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே. ஏன் இந்த பயம், பிஜேபி பார்த்து ஏன் இந்த நடுக்கம் அப்படிலாம் கேட்டாங்க நிலைவைத்தவன்கள்லாம். நம்ம அப்போவே சொன்னோம் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு புலனாய்வு அமைப்பு வெளியில் வந்து அந்த அமைப்பை நீங்கள்லாம் குறை சொன்னீங்கன்னா மறுபடி கூப்பிடுவாங்க, உங்கள் வேலை கெட்டு போயிடும். இது தேவையில்லாத வேலை. இது ஒரு காவல்துறை அதிகாரி நம்மளை மடக்கிறாருன்னா, காவல்துறை அதிகாரிகிட்ட எகிரி பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 1 மணி நேரம் அங்கேயே தான் நிற்கணும். சாரி ஏதோ பேசிட்டு வந்துடணும். நமக்கு காரியம்தான் முக்கியம், சும்மா சண்டை போடுறதா முக்கியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் போகும்போது அவர்கிட்ட பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. நேற்று செந்தில் பாலாஜி காலையில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? ஏன்னாங்க நான் தப்பே பண்ணல, விஜய் சொன்னாருங்கிறதுக்காக என்ன கூப்பிட்றாங்க, விஜய் என்னை கோத்து விட்றாரு. எவ்வளோ பேர் பார்த்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சம்மன் கொடுக்கல. எனக்கு சம்மன் கொடுத்தது பழிவாங்கும் நடவடிக்கை. நாங்கள்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், சிபிஐக்கும் பயப்பட மாட்டோம், இப்படி தானே சொல்லியிருக்கணும். நேற்று அவர் என்ன சொல்கிறார், இல்லை சிபிஐ சில தகவல்களை கேட்டது, நான் கொடுத்தேன், இதுக்கு மேலே விசாரணை பற்றி பேச முடியாது. அப்போ செந்தில் பாலாஜியை நம்பிக்கை வாசித்து கொண்டு இருக்கிறார். அப்போ செந்தில் பாலாஜி பயந்துட்டாருன்னு ஏன் எழுத மாட்டீங்க? நல்லா யோசனை பாருங்கள். செந்தில் பாலாஜி நேற்று வந்து போய் ஆஜராகும் போது அவரிடம் கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டது. எஃப்ஐஆரில் பேர் போட போகிறாங்க, சார்ஜ் ஷீட்டில் பேர் போடுறாங்க. இது மாதிரி எந்த செய்தியும் தமிழ்நாட்டு ஊடகம், டெல்லி ஊடகம் எதுலேயுமே வரல. அதற்கு பதிலாக ரஜினிகாந்துக்கு ஆதவர்ஜுனா கடனம் தெரிவித்தார். ஆதவர்ஜுனா மீண்டும் ரஜினியை பார்த்து மன்னிப்பு கேட்டார். இன்னொரு பக்கம் பெண்களை இழிவுபடுத்தி சிவி சண்முகம் பேசினார். இதெல்லாம் இன்னும் பெரிய விஷயங்கள் ஆக்கப்படுகிறது. நேற்று மொத்தமாக அந்த செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த என்ன நடந்ததுங்கிறத மக்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க. இது ஏற்கனவே நம்ம சொன்னோம், இது நடக்கும், இதுதான் திமுகவுடைய பிளானு. சிவி சண்முகம் சொன்னது தப்பு, அது யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி பேசின ஆதவர்ஜுனாவது அப்போ பெருசுப்படுது. இதில் என்ன உள்நோக்கம் அப்படிங்கிறது தெரியல. சரி, விஜய் அங்கே போகும்போது என்ன நடந்தது அதை பார்த்துட்டு செந்தில் பாலாஜிட்டு என்ன விசாரணை அப்படிங்கிறத அந்த ஆங்கில ஊடகம் என்ன சொல்லியிருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். விஜய் அவர்கள் இங்கேருந்து போகிறாரு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு அவர் போகும்போது 19/1 போகும்போது அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது சில ஃபோட்டோவெல்லாம் காட்டி கேட்டிருக்காங்க. பாருங்கள், உங்களை பார்க்க தான் அவ்வளோ கூட்டம் முண்டி அடிச்சுட்டு வருது, நீங்கள் தான் லேட்டாக வந்தீங்க, அதான் அவ்வளோ காரணம்னு சொல்லும்போது விஜய் ரொம்ப தெளிவாக, பாருங்கள் ஆம்புலன்ஸ் வரும்போது எல்லோரும் வழி விடுறதை பாருங்கள் அப்படின்ட்டு என்கிட்ட லெட்டரெலாம் இருக்குது, லெட்டரை பாருங்கள், லெட்டரை கொடுத்துருக்காரு. பாதிக்கப்பட்டவங்க எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, பைப்புகளை வச்சு எங்களை அடித்தாங்கன்னு லெட்டரில் இருக்குது, முதுகில் வந்து கத்தியால் கிழிச்சாங்கன்னு இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது எங்கேயாவது நடந்திருக்கா? இது எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்கள் அட்ரஸோட பேரோட எனக்கு எழுதியிருக்காங்க, வித் செல் நம்பரோட, பார்த்துக்கோங்க அப்படின்னு காட்டியிருக்காரு. அப்போ இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய குறையை களைவது தான் அதிகாரத்தில் இருப்பவருடைய கடமை. பாதிக்கப்பட்டவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. இன்னும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்டவங்களாம் விஜய் குறை சொல்ல முடியாதுங்க, அங்கே நடந்ததுக்கும் விஜய்க்கும் ஒரு சம்மந்தம் இல்லைன்னு தான் பலவிதமான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்றைக்கி சிபிஐட்ட விஜய் சொல்லி, பாருங்கள் இதை நடந்துக்குது, நான் ஒத்துழைப்பு கொடுக்க தயார், இங்கேயே சென்னையில் வந்து சிபிஐயில் வந்து ஆஜராகிற மாதிரி என்னை ஏற்பாடு பண்ணுங்கள், என்னால் வர முடியாது அப்படின்னு 19ஆம் தேதியே போகிறதுல சொன்னாராம். ஆனால் அதையும் மீறி தான் 15ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க. இன்னொன்று,
விஜய் சொன்ன அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அஜய் ரஸ்தகி தலைமையிலான அந்த குழுவிட்ட ஏற்கனவே சிபிஐ ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அநேகமாக உச்சநீதிமன்றத்தில் சீக்கிரம் அது சமர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல். சரி, இப்போ செந்தில் பாலாஜி வந்து இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு விஜய் சொல்லும்போது அவரை கூப்பிட்டு பல விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ வேறு பத்திரிக்கை இன்னொன்று போட்டிருக்குன்னா, ஏங்க நீங்கள் தான் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு போனீங்களாமே, அந்த செருப்பு வீசினாரில் அவர் ஒரு ஆள் வரல, அவருக்கு பின்னால் இன்னும் பல ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா தனியாலாம் வந்து யாரும் செருப்பெல்லாம் வீச மாட்டாங்க, எப்பயும் ஒரு மாபாக வந்து தான் பிரச்சனையை பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து உங்கள் ஏரியா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கரூர், எல்லாமே உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க. அப்போ நீங்கள் நினச்சா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக சில ஆதாரங்களையும் கொடுத்துருக்காரு அவர். ஏற்கனவே இப்போ பல சந்தேகங்கள் இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசியிருக்கீங்க, முடிஞ்ச உடனேயும் பேசியிருக்கீங்க. அப்போ ஏன் அன்றைக்கி இருக்க அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் கேட்கப்பட்டிருக்குது. அதில் வந்து என்னென்னா சிக்கல் என்னென்னா, இப்போ செந்தில் பாலாஜிக்கு பல விஷயங்களுக்கு வந்து இப்போ ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், திமுகவே அவர் தான். ஸ்டாலின் அப்படிங்கிறவருக்கு அடுத்த இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம், ஏன்னா தியாகின்னு சொல்லிட்டார். அப்போ அவர் வந்து ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக கமிஷனர்லேருந்து டிஜிபிலேருந்து எல்லோரும் ஃபோன் எடுப்பாங்க. ஒரு வேளை வேறு விஷயமாக கூட அவர் அன்றைக்கி பேசியிருக்கலாம். நீங்கள் டிவிக்கே கூட நடக்குதா, எத்தனை மணிக்கு வராரு, என்ன பார்த்துக்கோங்க, ஏதாவது பிரச்சனை ஏதோ கூட கேட்டுக்கலாம். ஆனால் எப்படி பேசப்படும்னா, நீங்கள் இதுக்காக தான் பேசுனீங்க, ஏன் நீங்கள் பேசுனீங்க, எம்எல்ஏக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், அமைச்சர்னா கூட பேசலாம், எம்எல்ஏக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லைங்க அதுக்காக பேசலை, நான் ஏற்கனவே அவருக்கு எனக்கு பழக்கம், நாங்கள் அடிக்கடி பேசுவோம். இதெல்லாம் வந்து சாட்சி கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபோனில் பேசுகிறாங்கன்னா நீங்கள் கேட்கலாம், சரிங்க ஃபோனில் பேசுகிறாங்க, வாட்ஸ்அப் காலில் பேசுகிறாங்க, வாட்ஸ்அப் காலில் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னா அதையும் எடுக்கிறதுக்கான வேலைலாம் இருக்குது. இதை மட்டுமா பேசியிருப்பாங்க? இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே அவங்களுக்கு தெரியாது. அப்போ வேறு விஷயம் கூட பேசியிருக்கலாம், அந்த விஷயம்லாம் வெளிவரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தப்பே பண்ணேன்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இன்றைக்கி மேலே இருக்கவங்க பார்த்துட்ருக்காங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சிசிடிவி கவர்லேருந்து ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்திட்ட நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போ இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐட்ட போயிட்டு வந்த உடனே வீரமாக பேசுவார்னு பார்த்தா, போகும்போதும் வீரமாக பேசவில்லை, வரும்போதும் வீரமாக பேசவில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே முகமே ஒரு மாதிரி தான் இருக்குது. அவருக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட அப்படி தான், எப்பயுமே புத்துணர்ச்சியாக இருப்பார். ஒருவேளை டெல்லி போயிட்டு இந்த டயர்டாக என்னன்னு தெரியல, ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கார். அப்போ இது நம்ம விஜய் கொடுத்த லெட்ரு இன்றைக்கி முக்கியமாக கருதப்படுகிறது. இது எல்லாம் இன்றைக்கி புலன் விசாரணை அதிகாரியான அஜய் ரஸ்தகியிடம் காமிக்கப்படும், உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். உச்சநீதிமன்றம் எளியவர்களின் குரலாகத்தான் எப்பயுமே இருக்கும். பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கு தான் எல்லா அமைப்புகளும் இருக்கிறது. ஏன்னா பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய கோரிக்கை என்னங்கிறது ரொம்ப முக்கியம். உச்சநீதிமன்றம் கூட சிபிஐ விசாரணை அஜய் ரஸ்தகி இது 2 பேரும் ஏன் போட்டாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. அதேமாதிரி பாதிக்கப்பட்ட விஜய் தரப்பு உங்களுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு போடணுன்னு தான் அவருடைய பிரேயர். 2ஐயே நிறைவேற்றி காட்டினாங்க. அப்போ இன்றைக்கி செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வெளியில் வந்து எதுவும் பேசாமல் இருந்தது அப்படிங்கிறது வந்து பலவிதமான சந்தேகங்கள் எழுப்புது. ஏன்னா உள்ளே நடந்தது பல விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சில மேட்டர்லாம் லீக் ஆகும். அதனால தான் அந்த ஆங்கில ஊடகம் அப்படி போட்டிருக்காங்க. டெக்கான் கிரானிக்கலோட பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயத்தில் இந்த விசாரணை போல. சரி, செந்தில் பாலாஜிக்கு அடுத்து என்ன பிரச்சனைனா, செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப வலதுகரமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பிரமுகருக்கு ஆபத்து, அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செந்தில் பாலாஜியை விசாரிப்பதையே இன்றைக்கி திமுக தலைமையால் தாங்க முடியல. செந்தில் பாலாஜிக்கு கூட இருக்கவங்களை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் சிக்கலாக இருக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜி மட்டும் போலீஸ் அதிகாரிகிட்ட பேசலை, அங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பிரமுகரும் சில வேலைகளை பண்ணியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அந்த செருப்பு வீசினவரை அடையாளம் ஏன் கண்டுபிடிக்கவில்லை, அவரை நெருங்கிட்டோமா, இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் சிபிஐ வந்து பல விஷயங்களை சொல்லும். சிபிஐ கடைசியாக என்ன முடிக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, விஜய் லேட்டாக வந்ததும் தப்பு, இதில் வந்து செந்தில் பாலாஜியும் சில வேலைகளை பண்ணியிருக்காரு, காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது அப்படின்னு 3 பேரையும் கோத்து விட்டுட்டு, இது வந்து என்டிஏ கூட்டணி பிரச்சாரத்துக்கு பாருங்கள் 41 பேர் உயிரில் இந்த 3 பேர் விளையாடி இருக்காங்கங்கிற மாதிரி கொண்டு போகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயை மட்டும் தனியாக குற்றவாளின்னா திமுக நீதி வென்றது பார்த்தீங்கன்னா, எங்களை சிபிஐயே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு தேர்தலில் பயன்படுத்திக்குவாங்க. விஜயை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சொல்லுவார் பார்த்தீங்களா, சிபிஐயே என்னை வந்து குற்றமற்றவர்னு சொல்லிட்டாருன்னு விஜய் கிளைம் பண்ணுவார். திமுகவை அடிக்கலாம், விஜயும் பிஜேபியோட ஓட்டை பிரிக்க போகிறார். ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வந்திருந்தால் வேறு மாதிரி இந்நேரம் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளினே சொல்லியிருப்பாங்க.
அப்போ சிபிஐ அப்படிங்கிறது இப்படி தான் கோத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புகிறேன். ஏன்னா சிபிஐ என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. சிபிஐ வேறு என்ன சொல்லுங்கிறது வெகுஜன மக்களுக்கும் தெரியும். இன்னொன்று, சிபிஐ அப்படியே சொல்கிறதுனால விஜய் தான் குற்றவாளின்னா மக்கள் பெரும்பாலான மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்க மக்கள் இல்லை சிபிஐ வந்து விஜய் தான் குற்றவாளிங்க, அவர் தான் ஆளை அனுப்பி இதெல்லாம் பண்ணார் அப்படின்னா மக்கள் நம்புவாங்களா? அதனால் மக்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்காங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக, வெளியில் போய் பேசும்போது கூட இல்லைங்க செந்தில் பாலாஜி தான் அதை பண்ணார், அவர் தான் எல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாக மக்கள் சொல்லும்போது எப்படிங்க அதை பண்ணிட முடியும்? இவ்வளோ பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் செந்தில் பாலாஜி எப்படிங்க போய் இந்த வேலைலாம் பண்ண முடியும்னா, இல்லைங்க செந்தில் பாலாஜி பற்றி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது என்னன்னு தெரில, செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ கோவம். அப்போ வெகுஜன மக்களுடைய நம்பிக்கை வைத்து நம்ம எதுவும் பேச முடியாது. நமக்கு இன்னும் சொல்கிறோம், அந்த புலன் விசாரணை முடிந்து எப்படியும் ஒரு நாள் உண்மை வெளியே வந்துடும், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு சந்தேகம் எனக்கு என்ன இருக்குன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களை பெல்ட்டால் அடித்தாங்க, முகத்தை முதுகில் கிழிச்சாங்க, ஏன் அவங்க லெட்டர் எழுதணும்? அவங்களுக்கு என்ன உள்நோக்கம்? ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் உறவுகளை இழந்த மக்கள் அப்படிங்கும்போது அவங்க எப்படி பொய்யை சொல்லுவாங்க? அது வந்து ரொம்ப, ஏன்னா நம்ம நேரில் பார்த்தோம், நம்ம கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு ஒரு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்ம அங்கே இல்லை, நம்ம பார்த்தோம் வீடியோ, அவ்வளோதான். ஆம்புலன்ஸ் வேகமாக வருது, கொடி கட்டியிருக்கு, இது மட்டும் தான் நம்ம பார்த்தோம். உள்ளே என்ன நடந்ததுங்கிறது அங்கே பாதிக்கப்பட்டவங்களை கேட்டிங்கன்னா, விஜய் இன்னொரு தகவல் சொல்கிறார். அந்த லெட்டரில், விஜய் கொடுத்த லெட்டரில் பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியில் போகிறதுக்கான வசதி இல்லை. இதை டெக்கான் கிரானிக்கலில் சென்னையை சேர்ந்த ஒரு மென்பொறியாளர் அவர்கிட்ட இன்ட்ரி காட்டுறாங்க. அவர் சொல்கிறார், நான் சென்னையில் மென்பொறியாளராக இருக்கேன், ஊருக்கு வந்து வரும்போது விஜய் வந்தார்னு பார்க்க போனேன், நான் போகும்போது அந்த கயிறு கட்டவே இல்லை, ஆனால் நான் வரும்போது கயிறு கட்டியிருந்தது, வெளியில் என்னால் வர முடியல, யார் அந்த கயிறு கட்டினான்னு தெரியல. ஏன்னா அந்த கயிறு கட்டுறது, ஃப்ளெக்ஸு போடுறது, ஃப்ளெக்ஸு அகற்றுறது, இதெல்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் போடுறது வேணால் டிவிக்கே இருக்கலாம், ஃப்ளெக்ஸ் வேணால் தூக்குங்கன்னு சொல்கிறதுக்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கிறது. விஜய் அவர்கள் உள்ளே வரும்போது அலாலையாக மக்கள் இருந்தாங்கன்னு காவல்துறை சொல்லுது. அப்போவே விஜய் நிறுத்தியிருக்கணும், போதுங்க நீங்கள் உள்ளே போகாதீங்க, பிரச்சனையாவது இங்கேயே நின்று பேசுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வாக்கி டாக்கியில் பேசுகிறது சரியான விஷயமா இல்லை. ஒரு 41 பேர் உயிர் இழந்து விட்டார்கள். அது மிக மிக மோசமான துயரம். இந்த துயரத்துக்கு யார் காரணமானவர்கள்னு கண்டுபிடிப்பதற்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அப்படிங்கும் போது நம்ம எங்கேயே போய் கொண்டு இருக்கிறோம் தான் நினைக்க தோணுது. அப்போ ஏன்னா மனித உயிர்களுக்கு அவ்வளோதான் மரியாதையா அப்படின்னு தான் தோணுது. நம்ம சும்மா அரசியல் பேசிகிட்டு இருக்கோம், அவருக்கு மேலே தப்பு, இவர் மேலே தப்பு, இது காரணம் அது காரணம். நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் என்ன நிலைமையில் இருக்கும். அது வந்து என்னென்னா, அது வந்து அந்த இடத்துல இருந்தால் தாங்க தெரியும். அதை நம்ம யோசிக்கும் போதே நம்ம ரொம்ப கலக்கமாக இல்லை உங்களுக்கு, அந்த ஈஸியாக நம்ம டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கோம், அவர் மேலே சந்தேகம், இவர் மேலே சந்தேகம்னு. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய கோணத்தில், சரிப்பா என்னப்பா நடந்தது, யாருப்பா அந்த தப்பு பண்ணவங்க, அந்த ஒரு அவங்களுடைய அந்த கோபம் இருக்குது பாருங்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு நீதி கொடுக்கணுமா, என்ன இழந்த உயிரை மறுபடியும் கொண்டு வர முடியாதுங்க, ஆனாலும் ஒரு நீதி வேணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து சாதாரண ஒரு மனிதனுடைய இயல்பு. இன்னும் குறிப்பாக என்ன நினைப்போம், யாராவது சகித்திட்டு அவனை உள்ளே தூக்கி போட்டு ஒரு வழி பண்ணணுங்க, வாழ்நாள் ஃபுல்லாக சிறையில் இருக்கணும், அந்த கோபம் இருக்க வேண்டும் அல்லவா. அந்த கோபம் மக்களிடம் இருக்கிறதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். மக்கள் ஈஸியாக மறந்துடுவாங்கன்னு எல்லாத்தையும் கடந்து போயிட்டுருக்காங்க. மக்கள் மறக்கக்கூடியவர்கள் தான். பல பிரச்சனை இருக்குது. கேஸ், இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வரும்போது கேஸ் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ கேஸ் தான் முக்கிய பிரச்சனை, மற்றதெல்லாம் அடுத்தது தான். விளாத்திக்குளம் சம்பவம் இருக்கட்டும் சார், வீட்டுக்கு முதல்ல அடுப்பு எரிக்கணும் சார், இதான் மக்களுடைய எண்ணம். 2000 2500 ஃப்ரீ எல்லாம் பயங்கரமாக கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்களுக்கு டைவர்ஷன் ஆகிறது ஏற்க. ஆனால் அது ஞாபகம், இந்த விஷயம் ஞாபகம் வரும்போது கண்டிப்பாக மக்களுக்கு கோபம் வரும். தேர்தலில் அது கண்டிப்பாக எதிரொலிக்கும். தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. செந்தில் பாலாஜியுடைய சொந்த கூட இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பிரபுகருக்கு ஆப்பு வைத்தால் பலவிதமான உண்மைகள் வெளிவரும். எப்படியும் தப்பிச்செல்லாம் போயிட முடியாது. கண்டிப்பாக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.